பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னோட கூட பைபிள் எடுத்து பிரசங்கி 7வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பிரசங்கி 7வது அதிகாரம் 21வது வசனம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். இந்த வசனத்தின் இன்னொரு மொழிபெயர்ப்பையும் நான் வாசிக்கிறேன். மனிதர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனத்தில் எடுக்காதே, கவனிப்பாயானால் உன் வேலைக்காரன் உன்னை சபிப்பதையும் நீ கேட்க நேரிடலாம். இந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம் தனியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு வசனம். மற்றவர்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்களை பாதிக்காதபடிக்கு நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஒரு கதையும் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு மனிதன் ஒருத்தன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அந்த மனிதனுக்கு ஒரு ஆசை, கடவுள் என்ன சந்தித்தா நான் அவரிடத்துல ஒரு வரம் கேட்பேன், அவரிடத்துல நான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நான் கேட்க போறேன், அது அவர் எனக்கு தரணும் அப்படின்னு. அதே போல கடவுள் என்ன பண்றாரு, அவனிடத்துல ஒரு நாள் அவனுடைய சுப்பனத்துல வராரு. வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன வர வேணும்னு கேட்ட உடனே அவனும் சொல்றான், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னான். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்ற மனுஷங்களை நான் யாரை பார்த்தாலும் அவங்களுடைய சிந்தனையில மைண்ட்ல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்டான். கடவுளும் ரொம்ப யோசிச்சு, இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம், பட் இருந்தாலும் சரி ஓகே நான் அவனுக்கு இந்த வரத்தை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் யாரெல்லாம் பாக்குறானோ அவங்க இருதயத்துல அவங்க மைண்ட்ல என்னெல்லாம் ஓடுதோ அது அப்படியே இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவன் வீட்டுல இருக்கிற யாரா இருந்தாலும் ஓகே, அவன் அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே அவங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையா பார்க்கும்போது அவங்க மனசுல அவ்வளவு விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது, அவ்வளவு விஷயங்களை பேசுறாங்க. இவனுக்கு விரோதமாவும் நிறைய விஷயங்களை பேசுறாங்க. யாரு? அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே. ஓகே சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மனசுல நினைக்கிறாங்க. அவங்க மனசுல நினைக்கிறதுலாம் இவனுக்கு தெரியுது, ஏன்னா அந்த வரத்தை வாங்கியிருக்கிறான். கடைசியில அது எதையுமே இவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா மனிதர்கள் அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. இவனுக்கு விரோதமா, மற்றவர்களுக்கு விரோதமா அவ்வளவு மோசமான விஷயங்களை யோசிக்கிறத இவனால தாங்கி கொள்ளவே முடியல. உடனே கடவுள் இடத்துல ஓடி எனக்கு இந்த வரமே வேணாம், எனக்கு நானா இருந்தா போதும், மற்றவர்களுடைய இருதயத்துல அவங்க சிந்தனையில என்ன நினைக்கிறாங்களோ அது எனக்கு தெரியவே வேணாம் அப்படின்னு சொல்றான். ஓகே, கடவுள் அதை கேட்டு அந்த வரத்தை அவன் இடத்துல இருந்து எடுத்துடுறாரு. இதே போலதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அதை தெரிந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். தப்பு இல்லை. ஆனாலும் கூட என்ன அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க சொல்ற வார்த்தைய நாம நம்புறோம். இப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு வேலை அவங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் அவன் செய்ய முடியாது, அவனால அது கேப்பபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சிலவங்க நெகட்டிவா பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை நம்பி நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்களை குறித்து பிறர் அவதூறா பேசுவாங்க, அந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஓகே, பேசுறது உனக்கு வாய் இருக்குன்னு என்ன பண்ணலாம், பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், விட்டுறணும். வேதத்துல கூட ஒரு உதாரணம் இருக்கு. தாவீது மிகப்பெரிய ஒரு ராஜா, அவரை பார்த்து ஒருத்தர் என்ன பண்றான், தூஷிக்கிறான், பேலியாளின் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்றான், இவ்வளவு மோசமான ஒரு ஆள் நீ அப்படின்னு சொல்லி தாவீதை பார்த்து சொல்றான். அப்ப தாவீது என்ன பண்றாரு, ஓகே அது அவன் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அதை விட்டுறாரு. அது ஒரு பெரிய சீரியஸா எடுத்துட்டு என்னை பத்தி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல சண்டைக்கு போல. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே அதுதான். என்னை பத்தி நீ எப்படி பேசலாம் அப்படின்னு மற்றவர்கள் இடத்துல நம்ம என்ன பண்றோம், பல நேரங்கள்ல பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவர்கள் உன்னை பத்தி பேசுறத நீ கவனத்துல எடுக்காத, உனக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அதுதான் முக்கியம். தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் அதுதான் காரியம். அதுல அந்த வசனத்துல அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அதாவது ராஜா இப்ப எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னா, அவர் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சொல்றத கூட என்ன பண்ணணும், அந்த கஷ்டத்தை கூட அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் புகழ்ந்து பேசுவாங்க, எல்லா நேரத்திலையும் நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சோ மற்றவர்கள் உங்களை குறித்து பேசுகிற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் மனதில் நீங்க யார் என்பதை அறிந்து கொண்டு, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். வாழ்த்துகிறேன். இந்த நாளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.